Hi friends, welcome to Mallis kitchen. Mallis kitchen la இன்னைக்கு நம்ம instant vada recipe செய்ய போறோம். அதுவும் bread வச்சு செய்ய போறோம். First இந்த breadல brown கலரா இருக்குறதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 7 ல இருந்து 8 ஸ்லைसेस வரைக்கும் நான் எடுத்துர்க்கேன். சோ இத வச்சு ரொம்பவே சிம்பிளாவும் ஈஸியாவும் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, நாலு பக்கமும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இத வச்சு நம்ம வடைக்குள்ள ingredients எல்லாமே ஆட் பண்ணிட்டு நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பிரெட்டை வந்து ஒரு பவுல்ல பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 4 மூணா பிச்சு போட்டுக்கோங்க. நீங்க கையால பிசையும் போது இது வந்து நல்லா மாவு மாதிரி வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பிரெட்டையும் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லை, நார்மலாக வடைக்கு போடுற இன்க்ரீடியன்ஸ் தான். 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்க்குறேன் கிறிஸ்பினஸ்க்காக. நெக்ஸ்ட் இதில் வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா இஞ்சி, பச்சை மிளகாதையும் சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து ஒயிட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், சால்ட்டும் சேர்த்தாச்சு. இதை வந்து கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து பிரெட்லாம் நல்லா மாவு மாதிரி வரும். டைரெக்டாக தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. பாருங்கள், கையால் இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றாகிற மாதிரியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா மாவு பதம் வரத்துக்காக நம்ம தண்ணி தெளிக்கிறோம். தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குயிக்காக ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. பாருங்கள், நமக்கு இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வடை மாதிரி தட்டி பொரிச்சு எடுக்க போகிறோம் எண்ணெயில். ஃபஸ்ட்டு வந்து கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெயும் சூடாயிட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு சின்னதாக பால் சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம கையில் வந்து தட்டிட்டு இதில் வந்து ஒரு ஹோல் பண்ண போகிறோம். விரல் வச்சே பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து ஷேப் பண்ணிட்டு கையால் வந்து நல்லா ஹோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பிரெட்டில் வந்து சாண்ட்விச் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு வடை பண்ணிடலாம். இதுக்கும் வந்து ஹோல் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அதே மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ஒன்றா செவந்து வரும் வடை. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. நான் வந்து ஒரு 7 ல இருந்து 8 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. ஸோ எண்ணெயெல்லாம் இருத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நம்ம அடுத்த செட்டை போட போகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த செட் போடுறோம். இதுவும் அதே மாதிரி ஈவனாக செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி மல்லிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பிரெட் ஸ்லைஸில் ஒரு 8 வடை வந்துச்சு. சூப்பராக நமக்கு பிரெட் வடை ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.